திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு இந்த காமாட்சி நாடு உயிர் கொடுக்க தயார். இந்த காமாட்சி நாடு மீறித்தான் என் தலைமை தொடர முடியும் என்று ஐயா சொன்னாங்க. அர்த்தம் இருக்கு. இது முதற்கொண்டு இந்தியாவில் ஒவ்வொரு அரசும் இந்திய அரசு சட்டத்தில் வரையறுக்கப்பட்டது. அந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் வகையற்ற மூதேவிகளா இன்றைக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அதை ஒத்துங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் அப்படின்ற மாதிரி ஊர் முழுக்க ஒத்துக்கலாம். அப்ப உங்களுக்கு சனாதனம் எங்க சார் இருக்குது? இந்தியா முழுக்க இல்ல. ஏடா டேய் மாநகரம் சனாதனம் இந்தியா முழுக்க இல்ல. ஏன் சனாதனத்துக்கு எதிரான குறை இந்தியா முழுக்க வரல சொல்லு. ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும் சனாதனமா வச்சுதா? இல்ல பெரியார் இருந்தாரு, பெரியார் இல்ல. பெரியார் குடும்ப ஊர்ல தான் நான் முதல்வராக முடியல. இல்ல அதே மேடையில சொல்றீங்க பரையர் நான் எனக்கு கீழே இருக்க அருந்தியர்களுக்கு நான் பொண்ணு எடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. இது சனாதனம் தானே? ஆமா. நீ கொடுத்துருவியா? நீ என்ன ஜாதி? என்ன ஜாதி? எஸ்சி. எஸ்சில எஸ்சி தான். எஸ்சில பரையரா? பரையர் தானே. ஒரு பிசினஸ் பண்ணி நல்லா இருக்கு. சாதாரண ஒரு பெருக்கிற வேலை ஒருத்தன் ஓனிக்ஸ் ஒரு வேலை செஞ்சுக்கலாமா? வீட்டுல கூட கொடுத்துருவீங்க. கொடுப்பியா? நான் யாரையா ஒன்று கூட வேணான்னு சொன்னேன். இவரை போக சொல்லு, இல்லை அவரை இவர்கிட்ட வர சொல்லு, 2 பேரும் ஒன்றா முன்னா இருக்கட்டும். யார் வேணாம்னா போகிற போக்கில் இவர் ஒன்று பேசுகிறாரு. அவர் வேணா தெலுங்கு காட்டுறார். இவர் அந்த கட்சியில் இருந்து அவர் கூட தோளோட தோல் நின்று ஒரு ஹோட்டலில் தின்னு ஒரு இலையில தின்னு அப்படியெல்லாம் வாழ்ந்த காலத்தில் அவர் பறைய விட்டாலுன்னு தெரியல, சங்கிலி விட்டாலுன்னு தெரியல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? சும்மா காமராஜர் கூட தான் கல்யாணம் பண்ணிக்கல, முத்துராமலிங்கத்தவர் அவர் கூட தான் கல்யாணம் பண்ணிக்கல. இந்த நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திருமாவளவனை பார்த்து நீங்க இப்படி எல்லாம் பேசுனா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா நீங்க தான் இங்க பாருங்க, ஒரு காலம் நீங்க வளர முடியாது. நீங்க வளரணும்னா எல்லாத்தோட எல்லாருமா சேர்ந்து இருக்கணுமே தவிர நீங்க குண்டிய கழுவுனா என்ன, வேற எதையும் கழுவுனா எங்களுக்கு என்னங்க? பெரம்பலூர்ல நடந்த நிகழ்ச்சியை பத்தி கேட்டா நீங்க திருமாவை பத்தியே கதை சொல்றீங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழன் கட்சியின் நிறுவனர் மற்றும் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், திமுக மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பெரம்பலூர்ல பறையர் சாதி பற்றும் பிற சாதி நட்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு போட்டிருந்தீங்க. அந்த மாநாட்டில் விசிகாவினர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கலவரம், ஒரு கை கலப்பு மாதிரி தெரிஞ்சது. அது என்ன? பறையருக்கும் பிரச்சனை. பறையர் சாதி நட்பு, பறையர் சாதி பற்று இருக்கோம், பிற சாதி நட்பு இருக்கோம். அப்போ இதுக்கு அர்த்தம் தமிழ்ச்சாதிகள் ஒன்னா இருக்கணும்னு அர்த்தம். தமிழ்ச்சாதிகள் ஒன்னா இருக்கணும்னா அது யாருக்கு எதிரானதா இருக்கும்? அது திராவிடத்துக்கு இல்ல தமிழர் அல்லாதவர்களுக்கு எதிராக இருக்கும். பொதுவா திருமாவளவன் எல்லாரும் திம்மவாளு அவங்க அப்பா பகுதி அவங்க அம்மா பகுதினா சொல்லுவாங்க. நான் கூட இப்ப லூஸ்தகமா அது எங்க அண்ணையா எங்கயா தெரியாதா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் நடவடிக்கையை பார்க்கிற போது பாபு தெளிவாதான் இருப்பாரு. நல்ல ஜோக்குப்பா. சினிமாவாலதான் முடிவுக்கு நான் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்தது நிகழ்ச்சி. பழைய சாதிப்பற்று ஏன் அப்படின்னும் போது ஊதாரி பழக்கம் அவர் குடும்பத்தை விட்டு நாரிப்பையன் அது சுத்தமா இங்க சுத்தமான பேர்பா சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி சொந்த சமூகமாக இருந்திருந்தால் திருமாவளவன் அவர்கள் சொந்த சமூகத்தின் மீது ஒரு பற்று வைத்திருப்பார். சொந்த சமூகத்திலிருந்து யாராவது வந்தால் அவர்களை செருப்பாடுத்தி விட்டாங்க அந்த நாய்களை அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே நிச்சயமாக அவர் பறையராக இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் தெலுங்குதான் இந்த முடிவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு இந்த காமாட்சி நாடு உயிர் கொடுக்க தயார். இந்த காமாட்சி நாடு மீறித்தான் என் தலைமை தொடர முடியும் என்று ஐயா சொன்னாங்கன்னா அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு லாஜிக்கும் இருக்கு. திருமாவளவன் சொல்றாரு,
எத்தனை பேர் உயிரை பலி கொடுத்தாவது நாங்கள் திராவிடத்தை திமுகவை காப்போம். இல்ல அது கூட்டணி கட்சிக்காகியும் நம்ம ரட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர்கள் இவங்கள மாதிரி தலைவர்கள் வந்து அதை ஏத்துக்கிட்டதுனால அவர் ஏத்துக்கிறாங்க. அப்ப ஏத்துக்கிறாங்க. ஒரு காலத்துல வந்து அப்பன் புள்ள மாமன் மச்சான் அத்தை அம்மான்ற வந்து பாகுபாடு இல்லாம எல்லாம் ஒண்ணு பண்ணா தெரிஞ்சோம், எல்லாம் பேசிக்கணும். இப்ப பேசலாமா சொல்லுங்க? அம்மா அந்த காலத்துலம்மா பெத்த புள்ள கூட அம்மா போவாங்கம்மா, தங்கச்சி கூட அண்ணன் போவாமா. இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? இப்போ வீட்டில் கேட்கலாமா? கேட்பீங்களா? அப்படி கேட்கக்கூடிய ஆளா நீங்க? அப்படின்னா இந்த ஒத்துங்க. கால்டவல் புத்தகத்தை படித்த அயோத்திதாசர் அது வந்து திராவிடம் வேறு சார். அறிவு சிந்தனை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இன்றைக்கு திராவிடத்துக்கு எதிராக ஒரு சித்தாந்தம் வந்திருக்கு. திராவிடம் என்று சொல்கிற எல்லாரும் தமிழர்களாக இருக்கிறார்கள். தமிழர்களின் திராவிடம் தாழ்த்தி இருக்கிறது ஒரு சிந்தனை வந்த பிறகு திராவிடத்தை நான் முட்டு கொடுத்து நிற்பேன். இங்க வந்து திராவிடம் பேசுற எல்லாரும் தெலுங்குன்னு நான் சொல்லவே வரல. ஆனால் அதாவது திராவிடர்கள் எல்லாரும் தெலுங்குன்னு சொல்லல, ஆனால் திராவிடத்தை பேசுறவர்கள் எல்லாரும் தெலுங்கர்களாக இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு காமாட்சி அவர் வந்து திராவிடத்தை தாங்கி பிடிக்கிறார், தூக்கி பிடிக்கிறார், அவர் தெலுங்கராக இருக்கிறார். நாங்க அதை தப்புன்னு சொல்றோம். எங்க வேலை இல்லப்பா, நாங்க பண்ணி எங்க வேலை நாங்க செஞ்சுக்கிறோம்ப்பா. அதே திராவிடத்தை தூக்கி பிடிப்பது யாராவது தெலுங்கு பண்ணிட்டோம்ப்பா. இப்ப திராவிடம் இருக்கிறதுனால பாஜக உள்ள வராம இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கோட்பாடு சொல்றாங்க. பாஜகவை கூட்டுவதே திராவிடம் தாங்க. என்ன அது பிரச்சனை இல்லைங்க. எங்களுக்கு இங்க பாஜக பிரச்சனையா சொல்லுங்க? பாஜக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எஸ்சி மக்களுக்கு எதிராக இருக்கிறார் சொல்லுங்க. சனாதனத்தை உருவாக்குறது வந்து பாஜக தானே சார்? சனாதனம் என்னதுங்க? ஒருத்தர் மேலையும் ஒருத்தர் கீழையும், பிறப்பால் ஒருத்தவங்க உயர்ந்தவன் ஒருத்தவங்க தாழ்ந்தவன் அப்படின்றது. பிறப்பால் வந்து அவர்களுக்கு தான் அந்த அத்தாரிட்டி இருக்கிறது சனாதனமா அப்படி சொல்லலாமா? கருணாநிதி மகன் என்பது பிறப்பால் ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வராக வாய்ப்பு, ஸ்டாலின் அவர்கள் மகன் என்பதால் பிறப்பால் உதயநிதிக்கு வாய்ப்பு. இது சனாதனமா? சனாதனமா இல்லையா? நீங்க சொல்ற சொல்லுங்க. சனாதனம் இருக்கிற ஊரில் ஒரு மாயாவதி அந்த நாட்டின் சிஎம் ஆனாங்க. அதை விட கொடூரமாக இங்க சனாதனம் இருப்பதால் தான் இங்க ஒருத்தர் எஸ்சி ஆக முடியல சொல்லலாமா? ஒத்துக்கிறீங்களா? சனாதனம் என்ன? 1950 ஜனவரி 26 இந்திய பாராளுமன்றத்தால் இந்திய அரசியல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அதற்கு முன்னால் இந்த எல்லாமே அபாயஸ் ஆயிடுச்சு. இது முதல் கொண்டு இந்தியாவில் ஒவ்வொரு அரசையும் இந்திய அரசியல் சட்டப்படி தான் ஏன் வந்து வரையறுக்கப்பட்டது. அந்த ஆயுதத்தை வந்து பயன்படுத்தும் வகையற்ற மூதேவிகளா இன்னைக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அதை ஒத்துங்க. இப்ப பிஜேபி என்ன சொல்லி இப்படி கூட பேசும். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் அப்படின்ற மாதிரி அவங்க உருவாக்கி ஊர் முழுக்க ஒத்துக்கலாம். அப்ப உங்களுக்கு சனாதனம் எங்க சார் இருந்தது? இந்தியா முழுக்க இருந்தது இல்ல? ஏடா ஏய் மாநில சனாதனம் இந்தியா முழுக்க இல்ல. ஏன் சனாதனத்துக்கு எதிரான குறை இந்தியா முழுக்க வரல சொல்? ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும் சனாதனமா வச்சுதா? இல்ல அங்க பெரியார் இருந்தாரு, அங்க பெரியார் இல்ல. இங்க தமிழ்நாடு பெரியார் குடுங்கிற ஊர்லதான் நான் முதல்வராக முடியல. நான் வந்து குடிக்கிற தண்ணியில பிஏ கலக்குறான். ஊப்பில கலந்தானா? ஊப்பில ஒரு எஸ்சி முதல்வராக முடியாது சொல்ல முடியுமா? ஆகல. இந்தியாவில் 7 மாநிலங்களில் பட்டியல் சமூகத்தில் இருக்கவங்க முதல்வரானாங்க. அப்ப இங்க ஆவலாம் ஏதோ ஒரு தடுக்குது இல்ல, அந்த தடுப்பு தான் பெரியார் திராவிடம் சொல்றோம். அந்த திராவிடத்தை பாதுகாக்க பலர்கள் எத்தனை பேர் சாகும். என்ன மனுஷனுக்கு நாங்க சாகும்? இல்ல அதே மேடையில சொல்றீங்க பரையர்னா எனக்கு கீழே இருக்க அருந்தியர்களுக்கு நான் பொண்ணு எடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. இது சனாதனம் தானே? ஆமா. நீ கொடுத்துருவியா? நீ என்ன ஜாதி? நீ என்ன ஜாதி? என்ன ஜாதி? எஸ்சி. எஸ்சில எஸ்சி தான். எஸ்சில பரையரா பரையர் தானே? நீ ஒரு பிசினஸ் பண்ணி நல்லா இருக்கு. சாதாரண ஒரு பெருக்கிற வேலை ஒருத்தன் மோனிக்ஸ் ஒரு வேலை செஞ்சுக்கிறாப்பா. உன் வீட்டுல பொண்ணை கொடுத்துருவே நீ கொடுப்பியா? அதுதானே சமூக நீதி. அதுதானே சமூக நீதி. நீ கொடுத்துருவியா? இல்ல நீங்க கொடுத்துருவீங்களா? ஓப்பனா சொல்ல, சும்மா அந்த நடிக்கிற விளையாடுறது நீங்க கொடுத்துருவீங்களா? சொல்லு, கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களாங்க? கொடுக்கலாங்க ஐயா. கொடுக்கலாம் இல்ல, கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? ஒரு நம்ம ரோட்ல பெருந்துறாங்கல்ல மாசம், நான் அவங்க தப்பா சொல்றேன், ஒரு 12,000 சம்பளம் வாங்குறாங்க. நீ பெரிய கோட்டீஸ்வரங்க. உன் மகள் லவ்வே பண்ண இல்ல, இப்படி கூட சொல்றேன். நீங்க உங்க ஃபேமிலி, உங்க தங்கச்சி ரொம்ப ஏழ்மையில இருக்கு, 2 பேருக்கும் வந்து பேச்சுவார்த்தை இல்லை. உங்க தங்கச்சி பிள்ளைய
உங்க வீட்டுல இருந்து லவ் பண்றாங்க, ரொம்ப சாப்பாடுக்கே கஷ்டப்படுறாங்க, கொடுப்பீங்களா? போயிலாம் சொல்லக்கூடாது, கொடுப்பீங்களா? நம்ம நீங்கன்னு இல்ல, ஒரு வண்டியை கொடுப்பாரா? ஒரு ஒரு அருந்ததியர் கொடுப்பாராங்க? ஒரு நல்ல ஒரு ஐஏஎஸ் வீட்டுல ஒரு அருந்ததியர் ஐஏஎஸ் ஆயிட்டாருங்க, அவர் பொண்ணுங்க, இன்னமும் சாதாரண நிலையில் செருப்பு தேய்த்து கொண்டிருக்கிற அருந்ததியர்கள் இருக்கத்தான் செய்கிறாரு. அந்த அருந்ததியர் பிள்ளைக்கு இவர் பொண்ணையோ மகளையோ கொடுப்பாரா? அதே மாதிரி கூட்டு ஓட்டா வேற, அதே மாதிரி நம்ம வீட்டுல இருந்து கூட்டு ஓட்டா வேற. நம்ம மனம் வந்து கொடுப்போமா? என்னது ஏத்திக்கும் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? போய் சொல்லாம சொல்றோம். இல்ல கொடுத்திருக்காங்க, நம்ம ஏரியாவில் எடுத்து நெய் கொடுப்பியா? நான் கொடுப்பேன் சொல்லுங்க. காமாட்சி நாயுடு ஒரு அருந்தர் குடும்பத்துக்கு வர தெலுங்கு தானே, அவங்க தெலுங்கு தானே. காமாட்சி நாயுடு அருந்தர் இல்ல சம்மந்தம் கட்டு வர கேளுங்க. சும்மா மேலைக்கு ஒன்றும் ஓகேங்களா? நோட்டீஸ்ல போடுறான் பிடிக்கிங்க, இதை விட என்ன கேவலம். கேட்டா நாங்க யாரும் மிஸ் சொன்னாலும் மிஸ், நாங்க திராவிட மிஸ். அதால பி பிராக்டிகல். அதே மீறி காதலிக்கிறான்னு வச்சுங்க, அந்த உரிமைக்காக நம்ம உயிரை கொடுக்கலாம். இதுதான் ரூலு. ஏப்பா தமிழ்ச்சாதிகள்லாம் ஒன்னா இருக்கணும்னா அவனை பொண்ணு கொடுப்பாங்களா? ஏன் அவங்களுக்கு ரெண்டுக்குதா? அப்போ இந்த மாதிரி ஏமாத்துறவில்லை. இந்த சாதி ஒழிப்புங்கிறது ஏமாத்துறவில்லை. சாதி டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல, தீண்டாமை, அதை ஒழிக்கலாம். சாதி ஒழிக்கிறேன், அதை ஒழிக்கிறேன், இதை ஒழிக்கிறேன் புரி. அதால நான் பேச 100% நான் சொல்றேங்க, பறை சமூகம் சமூகமா சேருவோம். முதல்ல என்னத்துக்கு சாவல, என்னத்துக்கு அதை என்னத்தை அனுபவிச்சு சாவ போறீங்க? வாழ்வாங்க நீ வாழணும்ல. உங்க வீட்டுல எப்படி பழகி வச்சிருக்கோம். அதே மாரி காதல் வருதுன்னு வச்சுங்க, அது நமக்கு நிப்போன்னு வச்சுங்க. நானே பல காதல் திருமணங்களை முன்னிட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன். ஒரு அருந்ததியர் பெண்ணை ஒரு வன்னியர் இளைஞர் கூட பழகி கர்ப்பமாகி நான் தான் அந்த திருமணத்தை பண்ணி வச்சேன். அது வேற. பட் அதுதான் ரூல், பொதுவான ரூல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதை பிரிப்பதற்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு விடுதலை படையை சேர்ந்த ஒருத்தர் வராங்க, பிரிச்சு எடுத்துவாங்க. பிரிச்சு எடுத்து கிட்ட போறாங்க, யார் திருமணத்தை பண்ணி வச்சதுன்னு இந்த மாதிரி மூத்தனை தான் பண்ணி வச்சாருன்னு. இல்ல அவர் பண்ணாம சரியாதான் நியாயம் இருக்கும். இப்ப நான் அருந்ததுக்கு எதிராக பேசுறவங்க தான், இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உள்ளிடத்துக்கு எதிராக பேசுறேன்னா ஏன் அந்த ஸ்டேஷன் பேர் சொல்லவா? சொன்னா நல்லா இருக்காது. அந்த ஏரியாவை சொல்லவா? ஏன் நான் பண்ணி வைக்கிறேன்? அது வேற. இது வந்து பொது விதி, விதிவிலக்குகள் இதெல்லாம். அதாவது பி பிராக்டிகல். அப்போ நம்ம ஒரு உணர்வோடு இருக்கணும். ஏங்க நான் உணர்வோட இருக்கணும். நம்மளாம் வந்து கம்பவர் நாயுடு மக்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. முதலமைச்சர் வாழ்த்துக்களை தெரிவிக்க சொன்னாரு, அப்பதான் நீங்க நட்டுக்கலையே. நாங்க பழையராய் சேருவோம், பழையப்பட்டோடு சேருவோம் போது ஏன் உங்களுக்கு எல்லாம் நட்டுக்குது? ஏன் நான் என்ன ஏன் உங்களுக்கு நான் உனக்கு தாலியா இருக்கிறதுக்கு கூடலாம்? என் தாலியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் ஒன்றிணைகிறோம். இது உங்களுக்கு பிரச்சனையா? இது உங்களுக்கு பிரச்சனைனா நாங்க அதை செஞ்சீங்கன்னே இருக்கோம். அப்போ இப்படி பழைய சமூக மக்கள் ஒன்று கூடியப்பா நம்ம கொஞ்சம் இனவோட இருக்கணும்பா. நம்ம வந்து இவ்வளவு பேர் இருக்கிறோம், 20% இருக்கிறோம். முதல்வர் கூட சொல்றாரு 13%. நான் வெற்றி பெற்றது 13% இந்த மக்கள் போட்ட வாக்குன்றாரு. இன்னுமே வாக்கே போடுறதெல்லாம் நல்லா இருந்தா நம்ம யாரும் அப்படி நாடி போயிருக்கிறோம். அதாவது நம்ம வந்து சுயசாதி பற்று வேணும், சொந்த சமூகம் பற்று வேணும், பழைய சமூகம் பற்று வேணும்னு சொல்றது உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நான் உன்னத தாலி இருக்கணும், உன்னத கூட ஊடு வேணும், அதுக்காக கூப்பிட்டேன். நம்ம டிசிப்ளினா இருக்கணும், நம்ம படிக்கணும், போகணும், வரும், நமக்கான உரிமைகளை இந்தியா அரசு வாங்கியிருக்குது. அப்புறம் நாங்க சேர்றதுதான் பிரச்சனை. உங்களுக்கு தமிழ்நாட்டில் கூட எந்த சாதியும் இல்ல தமிழ் சாதியோ இல்ல தமிழர் அல்லாத சாதிகளோ சேர்றதுலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கெல்லாம் நீங்க ஆதரவு திருப்பீங்க. பழையனா சேர்ந்துட்டா பழையனை விட்டு இல்ல அந்த தலைவர் கூட வேற சமூகமா கூட இருக்கட்டும், தெலுங்கார கூட இருக்கட்டும், எங்க அண்ணன் திரும்பவாது அதுக்கே இருக்கிற பறவைகளை விட்டு நீங்க பிரச்சனை பண்ணுவீங்க. பார்த்து நாங்க கூடுதான் உங்களுக்கு எதிர்ப்புன்னா, நாங்க வந்து பழையரா எழுந்து நிற்கிறது உங்களுக்கு பாதிப்பு, உங்களை எரிச்சல் கொண்டுனா அந்த எரிச்சலை உயிர் உள்ளவரை செய்து கொண்டு பழையர் ஒன்று கூடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன?
நான் யாரையா ஒன்று கூட வேணாம்னா சொன்னேன். இவரை போக சொல்லு, இல்லை அவரை இவர்கிட்ட வர சொல்லு, ரெண்டு பேரும் ஒன்றா முன்னா இருக்கட்டும். யார் வேணாம்னா போகிற போக்கில் இவர் ஒன்று பேசுகிறாரு, அவர் வேணா தெலுங்கு காட்டுறார். இவர் அந்த கட்சியில் இருந்து அவர் கூட தோளோட தோல் நின்று ஒரு ஹோட்டலில் தின்னு ஒரு இலையில தின்னு அப்படியெல்லாம் வாழ்ந்த காலத்தில் அவர் பறைய விட்டாலும் தெரியல, சங்கிலி விட்டாலும் தெரியல. இன்னைக்கு இவருக்கு ஒரு இடையூறு வருதுன்னு சொன்ன உடனே அவர் சக்கிலி விட்டாலும் சொன்னா அப்ப என்ன புத்தி உங்க புத்தி சரி இருந்தா எல்லா புத்தியும் சரியா இருக்கும். நீங்க தான் சரியா நீங்க நடந்துக்க மாட்டீங்க. என்ன சரியில்லையா? எதுக்கு திருமாவும் நீங்க திட்டுறீங்க? திருமாவுக்கும் உங்களுக்கு என்ன? என்ன உங்க சாதி பாருங்க, பாருங்க, அது அவருடைய கட்சிக்கு தலைவர், அவர் பண்ணுவாரு. அவர் நீ ஜனங்களை நீ வேணா போகாதுன்னு சொல்லி இழுத்துக்கையா, அதை விட்டு அதுக்குதான் பண்றீங்கல்ல, பண்ணிட்டு இருங்க. அதை விட்டுவிட்டு நீங்க அவரை திட்டாம நீங்க பண்ணுனா யாரும் எதுவும் பண்ண போறது இல்ல. ஒரு மயிரில் சனாதன கைக்கூலி இருந்தா அம்புச்சினத்துக்கு ஓட்டம் வாங்கி அப்படி சனாதன கைக்கூலி இல்லையா? இல்லையா? முதல்ல நீங்க எல்லாம் சேர்ந்து தனியா பிஜேபி 4 எம்எல்ஏ வர வச்சீங்க. உங்களை மாதிரி திருட்டு அப்புறம் வேற என்ன சொல்ல பாருங்க. யார சனாதன கைக்கூலின்ற? ஏய் ஆமாடா சங்கின்றியா? ஏய் ஆமா நீ இவ்வளவு சங்கின்றியா? நான் இவ்வளவு சங்கிடா? என்னடா போக்கு? திராவிடத்தை உருவதற்கு 1000 காரணம் இருக்குல்ல. அத மாதிரி ஒரு மாற்று சித்தாந்தத்தை சொல்வதற்கு எனக்கு 1000 காரணம் இருக்கு. பேசிக்குமா? உங்க சித்தாந்தத்தை பேசி உங்க மக்களை நீங்க ஒண்ணு சேர்க்கறதுல யாருக்கும் எந்த கடுப்பும் இல்ல, கோபமும் இல்ல. நீங்க தனிப்பட்ட முறையில ஒருத்தர் திட்டும் போதுதான் அவரு என்ன ஏது 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் என்ன சொல்றேன்னா பாத்தீங்களா? இதுவே எவ்வளவு ஒரு அசிங்கமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாரு பாருங்க. அவரு திருமணம் பண்ணலைங்கிறதுக்காக அவரை இப்படி சுட்டி காட்டுறதா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? சும்மா காமராஜர் கூட தான் கல்யாணம் பண்ணிக்கல, முத்துராமலிங்கத்தை அவர் கூட தான் கல்யாணம் பண்ணிக்கல. இந்த நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திருமாவளவனை பார்த்து நீங்க இப்படி எல்லாம் பேசினா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா நீங்க தான் இங்க பாருங்க, ஒரு காலம் நீங்க வளர முடியாது. நீங்க வளரணும்னா எல்லாத்தோட எல்லாருமா சேர்ந்து இருக்கணுமே தவிர நீங்க குண்டிய கழுவுனா என்ன, வேற எதையும் கழுவுனா எங்களுக்கு என்னங்க? நீங்க திராவிடத்துக்கு குண்டி கழுவிட்டானா நம்மளுப்பா மூர்த்தி மனவாடு திருவள்ளு அப்படின்றாங்க. இவ்வளவு மக்கள் திருமாவளவன் தலைவரை ஏத்துக்கிட்டாங்க. நீங்க இருக்கட்டும் சார், ஏத்துக்கிட்ட சார். அதுலதான் சார் இப்ப பாதிப்பு. மூர்த்தி அடிக்கணும் எதுக்கு நீ மேடையில பேசுற? நீங்க எதுக்கு கண்ணா பின்னான்னு பேசுறீங்க? கண்ணா பின்னான்னு பேசுறீங்க, மனித நேயத்துக்கு அப்பாற்பட்டு பேசுறீங்க. ஒரு தனி ஒரு மனிதனை தாக்குதல் நடத்துறதுங்கிறது எப்பயுமே தவறுங்க. அவர் மேக்கப் போட்டு யூடியூப்ல பேசினா அதான் நாங்க அப்படி நான் இப்படி அவனை அடிச்சு விரட்டணும் ஒரு பேசுவாரா? நாங்க அப்படியே தவறு ஏன்னா அடின பேசுனது யாருங்க? ஏங்க சும்மா நீங்க எங்க சமுதாய விஷயம் நீங்க தலையிடாது. இங்க பாருங்க, அதென்ன உங்க சமுதாயம் எங்க சமுதாயம்? இது மக்கள் சமுதாயம், இது நாடு தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் எல்லாம் ஒன்றுமே. தமிழர்கள் ஒன்றாவதை தடுப்பதற்காக இங்க தெலுங்கர்கள் வேலை செய்யலாம். தெலுங்கு கைக்கூலியா இன்னொரு தெலுங்கர் இருக்காரு, அவ்வளவுதான். இது ரொம்ப கண்டிக்கத்தக்க வார்த்தைகள். இங்க பாருங்க, இதெல்லாம் இங்க பாருங்க அவருடைய இந்த பாருங்க பேச்ச அனாவசியமா பேசுறத நிப்பாட்டுங்க. சும்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க மூர்த்தி. உங்களுக்கு நடந்தது தப்பா ரைட்டானா தப்பு, அதை நாங்க யாரும் ஏற்றுக்கொள்ளல. அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி பெரம்பலூர்ல நடந்த நிகழ்ச்சிக்கு நாங்க உண்மையிலேயே வருத்தம் அடைகிறோம். நான் திருமாவுக்கு 2-3 முறை போன் போட்டேன். காரணமே நாங்க ஆமையா, நாங்க தான் அருவாலை கொடுத்து போய் மூட்டையை வெட்டிட்டு வந்தேன். பத்தியா எல்லாருமே சரக்கு போறேன். நீங்க உள்ள உட்கார்ந்து உன் அக்கா தான் வச்சுட்டாங்க, உன் அத்தை மாமி தானே, பொம்பளை பிள்ளைங்க தானே, நீ கல்ல வச்சா அதோட மனநிலை இருந்தாலும் என்ன மாதிரி நீங்க ஜாதிக்காரனுமா அப்பாவி பாறைய பலி கொடுக்குறாங்க பாருங்க. நம்ம அது தெரிஞ்சாரு திரும்ப இவங்க ஃபுல்லா சரக்கு கொடுத்துட்டு பேச்சுவாக்குல திருமாவை இந்த மாதிரி பேசுறது தவறுங்க. திருமாவளவன் தம்பிகளாக தெரியுமா? திருமாவளவன் தம்பி, திருமாவளவன் தம்பிடா, திருமாவளவன் மாமன் மச்ச சகல சொல்லிட்டானே.
போனா கக்கூஸ்ல ஒழிஞ்ச பசங்களா? பாம்பின் கால் பாம்பரியும். நீங்க ஓடி போய் ஒளிஞ்சிருப்பீங்க. அப்புறம் என்ன, அவ்வளவுதான். அதனால நீங்க 5 நிமிஷம் எனக்கு 7 நிமிஷம். இங்க பாருங்க, பெரம்பலூர்ல நடந்த நிகழ்ச்சியை பத்தி கேட்டா நீங்க திருமாவை பத்தியே கதை சொல்றீங்க. நீங்க தாங்க பிரச்சனை, இங்க திராவிடம் தாங்க பிரச்சனை. தெலுங்குல நீங்க தாங்க, உங்க கும்பல் தாங்க பிரச்சனை. நீங்க முத கட்சியை வேற கட்டிவிட்டு நீங்க பாட்டு நிம்மதியா போய் தொழில கவனிங்க. அதை விட்டு என் மூச்சுக்கு 300 தடவை ஊடகத்துல போய் உட்காந்து பேசி திருமாவளவனை வம்புக்கு இழுக்கிறது, திராவிடத்தை வம்புக்கு இழுக்கிறது, இந்த பற்றாக்குறைக்கு என்ன வம்புக்கு இழுக்கிறது, இதே உங்க வேலையா வச்சிட்டு இருக்கீங்க. அனுப்புவீங்க. உங்களையும் சீமானிய அனுப்புறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஒரு கப்பலை நிப்பாட்டி வச்சிருக்கோம். ஒரு கப்பல் தயாரா இருக்கு. அதான் கப்பல் தனியா இருக்கு. அந்த கப்பல்ல ஏத்தி எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுருவோம். அந்த காலத்துல இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு போன மாதிரி. மூர்த்தி மாநாடு நடத்துகிறார். சீமான் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. சீமானுக்கு இவருக்கு இதாகிடுச்சு. என்னன்னா உங்களுக்கு இந்த தீக்காரங்க, இந்த திராவிடக்காரங்க போகனா போய் சரி. சரி, இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியல. இங்க காலையில மாநாடு ஏதோ சலசலப்பு, அதை விடுங்க. சலசலப்புக்கெல்லாம் 5 நாளா மூர்த்தி, சரியா? சலசலப்பா எங்க ஜாதிக்குள்ள எங்க ஆளுங்களை வச்சு எங்க பொம்பளைங்களுக்கு இடத்த கல்லடிப்பாங்களாம், இவங்களுக்கு கத்துவாங்களாம், ஒட்டுக்கட்டை எடுத்துட்டு வருவாங்களாம், அம்பேத்கர் படத்தை அடிப்பாங்களாம், ரெட்டமலை சீனிவாச படத்தை அடிச்சு போட்டு காலில் மிதிப்பாங்களாம். அது சலசலப்பு பார்த்துங்க. தஞ்சாவூருக்கு போனீங்களே, ஆமா, அங்க எப்படி இருந்தது? அங்க ஒருத்தர் வச்சு செய்யணும் போனா வச்சு செய்யணும். இல்ல ஐயா, அவங்க போகும்போது நீங்க பெரம்பலூர் போனீங்கன்னா பத்திரமா போயிட்டு வாங்க. நடந்தமா மாநாடு நடக்கணுமா வேணாமா? இது தெலுங்கு வாய்ஸ் தானே. பெரிய தெலுங்கர் சொல்றாரு, சின்ன தெலுங்கர் திருமாவளவன் செஞ்சுட்டாரு. நாங்க செய்யறதா இருந்தா உங்களை பெரம்பலூருக்குள்ளே நுழைய விட்டுருக்க மாட்டாங்க. நீங்க வேற. ஆமா, நீங்க பெரம்பலூருக்குள்ள என்ட்ரு பண்ணிருக்கீங்க. சொன்னேன்ல, எஃப்ஐஆர் போட்டா இவரையும் கேட்கறான். அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் சிஎம் எஃப்ஐஆர் போனான்னு சொல்லி அந்த ஹோட்டல்ல கண்ணாடி வச்சுருங்க. பப்ளிக் செய்தி ஆகி போச்சுங்க. நியூஸ் சேனல் எல்லாத்தையும் போட்டாங்க. இன்னும் அடையாளமா அந்த கண்ணாடி எல்லாம் கிடைக்குது. உள்ள பூந்து சில பொருள்லாம் டேமேஜ் பண்றாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, சிஎம் எஃப்ஐஆர் போனாங்க. ஆமா, சிஎம் அவர்கிட்ட பேசினாங்க. வேலை சிஎம் எஸ்பி கிட்ட பேசல. இன்ஸ்பெக்டர் ஆமா, எஃப்ஐஆர் போடாத. எப்படி கதை விடுறாங்க பாருங்க. இதெல்லாம் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டீங்க. அவர் எப்படியோ தப்பிச்சுட்டாருப்பா, தப்பிச்சுட்டாரு. இனிமே சரியான பிளான் பண்ணிருக்கோம். இந்த 1ஆம் தேதி இன்னொன்னு இருக்கு. எங்க மேல வளவா வாங்க, வாங்க வாங்க வாங்க, வரவேற்கிறோம். வாங்க, பாப்போம். ஆனா நீங்க இன்னுமே எங்க போனாலும் உங்களுக்கு கல்லடிதான். இருக்கட்டும். கல் அடிப்ப, குடிச்ச எம்டி பாட்டில வீசுவ, இதெல்லாம் தெரியாம இருக்கிறோம். பாப்போம். நான் என்ன செய்வதற்கு தெரியாமல் செய்கிறார்கள். அவர்கள் மன்னி இவர் ஏசுனாருப்பா. எப்ப ஏசுனாரா நீங்க? கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. ஏதோ டாஸ்மாக சரக்கம் போட்டு பாவாதுங்க. அவங்க அந்த ஏரியாவில் சொன்னாங்க, முன்னாடி அந்த 4-5 பேரு பாவம் அந்த டீக்கல் காத்து கிடப்பாங்க. அவர் ஹெச்டி வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு நீங்க சரக்கு ஊத்திட்டு திருமாவளவன் சொன்னாங்க. சொந்த சமூகத்தை இழிவுபடுத்துறவங்க. உண்மைதான். என் வீட்டுல ஒரு அண்ணன் குடிகாரனா இருக்கலாம். இல்ல அவரு டெய்லி பன்னீர்செல்வம் தான் கொடுப்பாங்க. அந்த நாய் மூத்தத்தை குடிச்சு வந்து எங்கன்னா சாக்கடை விடுவாருன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி தண்ணி பாட்டு பாருவான். ஏதோ டீ அழிஞ்சவனுவா கொஞ்சம் சரக்கு இருக்க போட்டு கொஞ்சம் நல்லா பெருந்தா குடிச்சோம்னா அப்புறம் அதே செய்வாங்க. அவ்வளவுதான். எப்படியோ போயிட்டு வந்துட்டாரு. சரி, பரவாயில்ல.